ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான ஒரு முருங்கைக்கீரை கடையல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது மதிய லஞ்சுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதுக்கு நான் அரை கிளாஸ் அளவுக்கு பருப்பு எடுத்திருக்கேன், துவரம் பருப்பு. அதில் 2 பச்சை மிளகாய், 5 பல் பூண்டு, ஒரு 8 சைஸு சின்ன வெங்காயம், அப்புறமா ஒரு மீடியம் சைஸ் நல்ல பழுத்த தக்காளி, கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இதை ஒரு மூடி போட்டு ஒரு 3லேருந்து 4 விசில் வேக வச்சு எடுத்து வச்சிடலாம். அதே டைமில் நம்ம ஒரு மண்பானையோ இல்லைன்னா மண் பாத்திரம் எடுத்து அதில் எண்ணெய் விட்டு கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக உளுந்தம்பருப்பு, இது நல்லா பொரிஞ்சதும் நம்ம கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா நான் இதில் கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. வதக்கி விட்டுட்டு வரமிளகாய் ஒரு 6, 7, ஏன்னா நம்ம இதில் எந்த பொடியுமே சேர்க்க போகிறதில்ல. இந்த மிளகாயோட காரம் தான் நமக்கு இதில் கிடைக்கும். அதனால் நான் ஒரு 7 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா வதக்கிட்டு ஒரு 15 சைஸ் மீடியம் சின்ன வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா வதக்கிட்டு ஒரு 4 பல் பூண்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கின அப்புறமா நான் கொஞ்சம் முருங்கைக்கீரை கழுவி வச்சுருக்கேன். அது ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து இந்த மாதிரி போட்டுக்கோங்க. எப்போவுமே முருங்கைக்கீரை சேர்க்கும்போது அந்த குருந்தெல்லாம் சேர்க்காம இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய இலையாக சேர்த்திங்கன்னா இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அந்த கசப்பு தன்மையெல்லாம் எதுவுமே இருக்காதுங்க. இதை நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா வதக்கிக்கோங்க. அந்த எண்ணெயில் நல்லா வதங்கட்டும். இந்த டைமில் நம்ம வேக வச்சுருந்த பருப்பு ரெடியாக இருக்கும். அது விசில் போனதும் நம்ம இதை எடுத்து இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இதை நம்ம கடைஞ்சி தான் எடுக்க போகிறோம். அதனால் இதை நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் தேவைக்கு தண்ணி விட்டுக்கோங்க. ஏன்னா இது பருப்பு போட்டதுனால கொஞ்சம் கட்டி பிடிக்கும் இல்லையா. நமக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொதிக்க விட்டுருங்க. ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். கொதித்த அப்புறமா நம்ம ஆற விட்டு இதை ஒரு மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம். நான் இது கடை எதுவும் செய்யலை. ஒரு மிக்ஸி ஜாரில் ஆறுனதுக்கப்புறமா அரைச்சி எடுத்துருக்கேன். ரொம்ப சூப்பராக வந்திருக்குங்க. இப்போ நீங்கள் தேவைக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இது சாதத்துக்கு கூட ரொம்ப நல்லா இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.